இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதில் ஒன்று தான் இம்மானுவேல் என்ற பெயர். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது. இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னாடி தேவனுடைய ஆவியானவர் தேவாலயத்தில் வாசம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அருகே செல்லணும் அப்படின்னா முதல்ல அவங்க தங்களை போதுமான அளவுக்கு சுத்திகரித்து கொள்ளும்படி எல்லா வகையான சடங்குகளையும் நிறைவேற்றி ஆகணும். ஆனால் இப்போ விசுவாசிகளாகிய நாமே பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறோம். இயேசுவை நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட போது அவரே நம்மளை சுத்திகரிக்கிறாரு. நம்முடைய இருதயங்களை தாம் வாசம் பண்ணுகிற ஆலயமாக மாற்றுகிறாரு. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதே எவ்வளவு நன்றாக இருக்குது. நாம் சுவாசிக்கிற காற்றை காட்டிலும் அவர் நமக்கு நெருக்கமானவராக இருக்கிறாரு. அவருடைய சமாதானம் எப்போதும் நம்ம கூடயே இருக்குது. அவருடைய சந்தோஷம் எப்பொழுதும் நமக்குள்ளேயே இருக்குது. அவருடைய வல்லமை எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்குது. அவருடைய வெற்றி எப்போதும் நம்ம கூடயே இருக்குது. அடுத்த முறை நீங்கள் தனிமையாக உணரும்போது நம்மோடு கூடவே எப்பொழுதும் இருக்கிற இம்மானுவேல் தேவனை நாம் ஆராதிக்கிறோங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அமேன். இன்றைய ஜெபத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் ஏசப்பா. அமேன். என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிறாங்களோ, கண்ணீரோடு அந்த பிள்ளைகள் கவலையோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிறாங்களோ, எல்லாருடைய இருதயத்திலையும் இப்பொழுது சமாதானம் நிரம்பணும் ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நீங்கள் நன்மை செய்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பரலோக பிதாவே. அப்பா, நீங்கள் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சந்தோஷம் சமாதானத்தினால எங்களை இப்பொழுது நிரப்புறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் ஒருபோதும் எங்களை விட்டு விலகவே மாட்டீங்க, எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க அப்படிங்கிறத இன்றைக்கு நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்கள் வாசம் செய்கிறீங்க ஏசப்பா. அவங்களுடைய உடலில், அவங்களுடைய சரீரத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சரியாக செயல்படுகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா பலவீனங்களும் இப்பொழுது மாற்றப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் இப்பொழுது காணாமல் போவதாக. அமேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் செய்கிறதுனால உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இப்பொழுது சரியாகிறது. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பயங்கள், கலக்கங்கள் இப்பொழுது நீக்கப்படுகிறது. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எதையாவது குறித்து பயப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த பயம் உங்களை விட்டு நீங்குகிறது. ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் கைவிட முடியாது. அவர் உங்களை விட்டு விலக முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால. அமேன். ஒரு நாள் கூட உங்களை விட்டு அவர் விலகாமல் எப்போதும் உங்களுக்குள்ளேயே பிழைத்திருக்கிறார். இனி நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அவரும் உங்கள் கூட இருக்கிறதுனால எதை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அமேன்.
இம்மானுவேல் அப்படிங்கிற நாமத்துக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்குது. தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிற காரணத்தினால ஆமென் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் இருதயத்தில் என்னென்ன வாஞ்சிகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் அவர் அறிவார். அவர் உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படுறதுக்கு முன்னாடியே அதை அறிந்தவர். ஆமென். அதனால் தாயின் கருவிலேயே நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நன்மையை காட்டிலும் பல மடங்கு அதிகமான நன்மைகளை இனிமே செய்ய போகிறாரு. நீங்கள் எதிர்காலத்தை குறித்து இருக்கக்கூடிய பயத்தை இன்றைக்கு உங்களை விட்டு விலக்குங்க. எப்போவாவது உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக ஜீவனை தந்த தேவன் அதை விட வேற எதை தராமல் இருப்பார். ஹல்லேலூயா. சகலத்தையும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி தான் உங்களை உருவாக்கி இருப்பார், ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவார். ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடி சகலத்தையும் படைத்தார். ஆமென். கடைசியாக அவங்க 2 பேர்த்தையும் படைத்து சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அதே தேவன் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறாரு. ஆமென். உங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவனை பார்த்து நன்றி சொல்லி துதித்து புகழ்ந்து பாடி தேவனை ஆராதிங்க. நன்றியப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்கள் வாசம் செய்கிறதால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சரீர பலவீனங்கள் இப்பொழுது மாறுகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் உங்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும்ப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர சேவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்க. நாளை காலை எழுந்திருக்கும் போது அப்பா உங்களுடைய கிருபையால் இந்த பிள்ளைகளை தாங்குங்க ஏசப்பா. ஆமென். உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் இந்த பிள்ளைகளின் இருதயத்தை நிரப்புங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.